ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவ்வளோ கடுகு போட்டுக்கலாம், இவ்வளோ வெந்தயம் எடுத்துப்போம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட், மாங்காய் வந்து நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த மாங்காய் வந்து இப்போது நான் மிளகாத்தூள் போடுறேன். இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நல்லா போட்டுக்கோங்க. இதில் இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ மிக்சியில் போட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெந்தயமும் கடுகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடாயில் உள்ள எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடு வரணும். கலர் மங்கிலி வருது. இந்த எண்ணெய் சூடாகிட்ட பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் வந்து நம்ம சில பேர் நிறையா சேர்க்குறா இருந்தாலும் ஃபுல்லாகவே அதையே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். வாசமாகவும் இருக்கும். அதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். அதோட பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து வாசம் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம அதை போட்டுப்போம். இப்போ பூண்டு லைட்டாக லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. அதோடு எடுத்துருவோம். ரொம்பவும் ப்ரௌனாகவும் ஆகக்கூடாது. முன்னாடியே எடுத்துடலாம். எடுத்து இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் ஊறுகாய், அதில் நம்ம இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடோடு தான் நம்ம சேர்க்கணும். ஸோ அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் கொடுத்து நல்லெண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னா அந்தளவுக்கு வாசமும் ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும். இது உடனே வந்து நம்ம இப்போ சாப்பிட்லாம். சாப்பாடு, தயிர் சாதம், எந்த சாதத்துக்கு வேணாலும், ஒயிட் ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ பார்க்க நேரில் செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட நான் பெருங்காயம் சேர்த்துட்டேன். அதில் வீடியோவில் எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் ஸோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பெருங்காயம் போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ நான் செஞ்சுருக்கேன். அது நல்ல வாசமாக இருக்குது எனக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இந்த ஊறுகாய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதோட நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.